என்ன கருமண்டா இதுங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. பழைய சில்வரை புதுசு மாதிரி மாத்திரும்னு சொல்லி யூடியூப்ல பார்த்து இந்த சில்வர் கிளீனிங் லிக்விட் வாங்கியிருந்தாங்க. உடனே நானும் அம்மாட்ட போய் பழைய சில்வர் ஏதாச்சும் இருந்தா குடுமின்னு கேட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் லிக்விட் கருப்பாகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னதுனால 1 வீக் கழிச்சும் டெஸ்ட் பண்ணாங்க. ரெண்டோட ரிசல்ட்டும் நீங்களே பாருங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுலயே போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்கு கிளவுஸ்லாம் போட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் கப்ல லிக்விடை ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் இந்த கொலுசு தாங்க போட்டேன். போட்ட உடனே இன்ஸ்டன்டா புத்தம் புதுசா ஆயிருச்சுங்க. எனக்கா ஷாக். ஆனா இங்கதான் மேட்ரே. யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு பேட் ஸ்மெல்லு. நான் கூட எங்க வீட்டு பூனையை சந்தேகப்பட்டுட்டேங்க. ஆனா அப்புறம் அடுத்தடுத்து கிளீன் பண்றப்பதான் தெரிஞ்சது இதுல இருந்து தான் ஹெவியா ஸ்மெல் வருதுன்னு. அது ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் போல. ஆனா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்த சில்வர்லாம் இப்ப எவ்வளவு புத்தம் புதுசா மாறிடுச்சு பாருங்க. அண்ட் மெயினா அந்த லிக்விட்ல போட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதுல இருந்து எடுத்து நல்லா சோப் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நார்மல் வாட்டர்லயும் வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளாத் வச்சு கம்ப்ளீட்டா தொடச்சிட்டு அப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும். எங்க அம்மா இன்னொரு கொலுசு கூட இருக்கு, அதையும் கிளீன் பண்ணித்தான்னு கேட்டாங்க. நான் உடனே பண்ணாம 1 வீக் அந்த லிக்விட் அப்படியே வச்சுட்டேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண லிக்விட் கருப்பாகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. 1 வீக் அப்புறமும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்பயும் இன்ஸ்டன்டா கிளீன் பண்ணிருச்சுங்க. சீரியஸாவே ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுறேன். எனக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ஸ்கிரீன்ல டேக் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. ஆனா பார்த்து சேஃபா யூஸ் பண்ணுங்க.